ஆனால் இதுவும் ஒரு பணம் இருக்குங்களா மரத்து உள்ளதுலேயே அதுதான் ரேட் அதிகம். 2 நபருக்கு ஒரு குழி கணக்கு. அதனால 2 பேரா டீமை பிரிச்சுட்டீங்க. ஓகேவா? கண்ணு வந்து குழியை பார்த்து கண்ணு நடுறதுல இருந்து அந்த குழியோட ஷேப்பு, அப்புறம் எப்படி மண்ணு கழுறீங்க, எப்படி தண்ணி ஊத்துறீங்க, செடியோடைய பக்கவேறு போற அளவுக்கு அந்த குழியோட சொன்ன அகலம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா சொல்றது? அதனால அதை மனசு வச்சு பண்ணுங்க. ஒரு பிராக்டிஸ் முடிஞ்சதுன்னா அடுத்தது நம்ம ஆரம்பிக்கும். சரியா சொல்றது புரியுதா? அடியில மேல் மண் அடியில வரணும்டா, அப்படியே வைக்கிறீங்க. மேல் மண் மண் அடியில வரணும். போட்டுதான் வைக்கணும். நான் வாங்கண்ணா, நான் இப்படி வைங்க. அது முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் பள்ளமா இருக்கட்டும். மேல் மண் அடியில போடுறோம். மேல மண் வந்து உயிர் சத்து அதிகமா இருக்கும், அதனால நம்ம மேல் மண்ணா போடுறோம். ரெண்டு பேர் யாராவது பிரிங்க இந்த இடத்துல. ஒரு ரூபா மட்டும் வச்சுக்கோங்க. மேல ஒரு வெட்டி கீழே ஒரு வெட்டு, அப்பதான் அந்த இது இல்லாம இதோட வரப்புலயே உரமா போட்டு. எந்த கடைகள் தேவையாது, எந்த கடைகள் தேவையில்லாது. ஆனா அந்த கிளை எடுத்துட்டு இருக்கேன், வளர நேரம் போவாதுண்ணே. அந்த கிளை எடுத்துக்கலாம். இல்ல இங்கே வெட்டிருங்க. போடுங்க. மடக்கி விடுங்க. சிண்டாசுங்க மடக்க முடிஞ்சா மடக்கிடுங்க. போடுங்க. கரெக்டா போடுங்க. என்ன அப்படி சிலுப்பிட்டு வெட்டி வச்சிருக்கேன். சுத்தம் பண்ண பொருட்கள்லாம் நம்ம உரமா வைக்கிறோமா அப்படிங்கிறதும் பாத்துங்க. அது கண்ணாலும் எடுத்து அந்த சுத்தம் பண்ண அப்படி தூக்கி இடாசுற மாதிரி சொல்றேன். இந்த ஒரு அறுப்பாங்க, பாலசீட அருவா வச்சிருப்பாங்க. அதை வச்சு அதான் அந்த இதெல்லாம் ஒண்ணுன்னா முடிஞ்ச அளவு எடுத்துருவாங்க. அப்படின்னா அடுத்த பாளையம்லாம் வெடிச்சு வரும். கிளீன் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து ஓடிச்சு அந்த இடத்துல குச்சி போட போனா இல்ல சார், அதுக்கு இதுல இருந்துச்சு. நீங்க